சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கிட்டு செய்திகளை தெரிந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இரவு வணக்கங்களுடன் இன்றைய முக்கிய செய்திகள். தமிழக அரசு போட்டித் தேர்வில் கலந்து கொள்ளும் மாணவ மாணவிகளுக்காக நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் இலவச உணவு உறைவிட பயிற்சி வழங்கி வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் பயிற்சி பெற்ற நிறைய மாணவ மாணவிகள் UPSC தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இந்திய வனப்பணிக்கு தேர்வானவர்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பாராட்டியுள்ளார். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தில் நடைபெற்று வரும் நேரடி நெல் கொள்முதல் முறைகேடுகள் குறித்து நாளை நடைபெறவிருந்த முற்றுகை போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டு உள்ளது. கொள்ளையடித்து நாட்டையே துவம்சம் செய்யும் கட்சி பாஜக என்று திருச்சியில் செல்வ பெருந்தகை பேட்டியளித்துள்ளார். தமிழகத்தில் குட்கா, பான் மசாலா மற்றும் புகையிலை பொருட்கள் விற்பனை விநியோகத்திற்கான தடை மேலும் ஓராண்டுக்கு நீட்டித்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சிறப்பிடம் பெற்ற மாணவர்களுக்கு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் 3 கட்டங்களாக ஊக்கத்தொகையினை தமிழக வெற்றிக் கழக தலைவரும் நடிகருமான விஜய் வழங்குகிறார். திமுக இளைஞர் அணியின் மாவட்ட, மாநகர, மாநில அமைப்பாளர், துணை அமைப்பாளர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் அணியின் செயலாளர் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் திருச்சியில் நேற்று நடைபெற்றது. 2026லும் திராவிட மாடல் ஆட்சிதான் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திட்டவட்டமாக கூறியுள்ளார். தமிழகத்தில் அன்புமணி ராமதாஸ், தோமுசா சண்முகம், சந்திரசேகரன், முகமது அப்துல்லா, வில்சன், வைகோ ஆகிய 6 பேரின் பதவிக்காலம் வரும் ஜூலை 24ஆம் தேதியுடன் நிறைவடையப் போகிறது. இந்த வகையில் காலியாக உள்ள 6 MP பதவிகளுக்கான தேர்தல் ஜூன் 19ஆம் தேதி முதல் காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. கொடநாடு கேட்டில் கைகட்டி காத்திருந்த விஜய் இதை சொல்லலாமா என்ற கேள்வி எழுப்பி திமுக ராஜீவ்காந்தி சாடி பேசியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் நேற்றிரவு 326 பயணிகளுடன் தரையிறங்கிய துபாய் விமானத்தின் மீது திடீரென மர்மமான முறையில் லேசர் ஒளி அடிக்கப்பட்டது. இதனால் அந்த விமானத்தை சாமர்த்தியமாக செயல்பட்டு விமானி பத்திரமாக தரையிறக்கினார். இதுகுறித்து சென்னை விமான நிலைய போலீசார் விசாரணை நடத்தி லேசர் ஒளி வீசிய மர்ம நபரை தீவிரமாக வலைவீசி தேடி வருகின்றனர். சென்னை மாநகராட்சி நிதி பத்திரங்கள் பங்கு சந்தையில் பட்டியலிடப்பட்டதன் மூலம் நிதிநிலை மேம்படும் என்று முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கட்டாய கல்வி உரிமை சட்டம் தனியார் பள்ளிகளில் 25% ஏழை மாணவர் சேர்க்கை இந்த ஆண்டு என்னவானது என்ற கேள்வி எழும்பியுள்ளது. கடைகளுக்கு தமிழில் பெயர் பலகை வைக்க அவகாசம் கோரிய வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் புதிய உத்தரவு பிறப்பித்துள்ளது. ராஜ்யசபா தேர்தலில் அதிமுகவிடம் சீட் கேட்பது குறித்து தேசிய தலைமைதான் முடிவெடுக்கும் என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். UGC முன்னெடுப்பை அறிமுகப்படுத்தி எழுத்தின் மீது ஆர்வம் கொண்ட படைப்பாளிகளுக்கு களமமைத்து கொடுப்பதில் மைவிகடன் பெருமை கொள்கிறது. மாம்பழம் விலை வீழ்ச்சி அடைந்ததால் ரூபாய் 100 கோடி அளவுக்கு நஷ்டம் ஏற்படும் என்று திண்டுக்கல் விவசாயிகள் கவலை கொள்கின்றனர். திண்டுக்கல்லில் சத்துணவு ஊழியர் சங்கத்தின் மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியசாமி சத்துணவு ஊழியர்கள் கோரிக்கையை முதல்வர் பரிசீலிப்பார் என்று தெரிவித்துள்ளார். கோவையில் நாளை காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரை மின் வாரிய பராமரிப்பு பணி காரணமாக கோவை ஆரோக்கியசாமி சாலை, ராமச்சந்திரா சாலை, TP ரோடு, லாலி சாலை, தடாகம் சாலை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மின் விநியோகம் நிறுத்தப்படும் என்றும் மதியம் 2 மணிக்குள் பராமரிப்பு பணி முடிவடைந்தவுடன் மின் விநியோகம் கொடுக்கப்படும் என்று தகவல் தெரிவித்துள்ளனர். சென்னை மாநகரின் பிராட்வே பஸ் நிலையம் பழமையானது. தினந்தோறும் 50,000க்கும் மேற்பட்டோர் இப்பேருந்து நிலையத்தை பயன்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் பிராட்வேக்கு பதிலாக ராயபுரத்தில் தற்காலிக பஸ் நிலையம் அமைக்க ஜூன் 2வது வாரத்தில் திறக்க நடவடிக்கை மேற்கொள்ள உள்ளது. நமது நாட்டை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்றுவதற்கு இந்தியர்கள் 140 கோடி பேரும் பாடுபடுகிறார்கள் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இன்று சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பெருநகர சென்னை மாநகராட்சியின் 200 கோடி ரூபாய் மதிப்புள்ள நகர்ப்புற நிதி பத்திரங்களை தேசிய பங்கு சந்தையில் பட்டியலிடும் நிகழ்வினை தொடங்கி வைத்தார். மாநில கல்விக் கொள்கையை வெளியிட தயங்குவது ஏன் என்று தமிழக அரசுக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். திருவல்லிக்கேணி கபாலி நகர் பகுதியில் வசித்து வரும் நரேன்குமார் என்பவர் ஹிட்டாச்சி ATM சர்வீஸ் நிறுவனத்தில் வேலை செய்து வருகிறார். நேற்று மேற்கண்ட நிறுவனத்தின் மும்பை அலுவலகத்திலிருந்து நரேன்குமாரை தொடர்பு கொண்டு அதிகாரிகள் திருவான்மியூர் திருவள்ளுவர் நகர் பகுதியில் உள்ள SBI ATM சென்டரில் ஏதோ தவறு நடந்துள்ளது என்றும் அதனை ஆய்வு செய்யுமாறும் கூறியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டதில் SBI ATMில் கொள்ளை முயற்சி செய்ததாக 3 பாஜக ஆளும் வடமாநில இளைஞர்களை சென்னை போலீசார் கைது செய்தனர். திருவான்மியூரில் நடைபெற்ற ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்த கருத்தரங்கில் ஜனசேனா கட்சி தலைவரும் ஆந்திர மாநிலத்தின் துணை முதல் மந்திரியுமான பவன் கல்யாண் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். இந்த கருத்தரங்கில் பேசிய பவன் கல்யாண் ஒரே நாடு ஒரே தேர்தலால் நாடு முன்னேற்ற பாதையில் பயணிக்கும் என்று பேசியுள்ளார். ஜூன் 12இல் மேட்டூர் அணையை திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என்று அமைச்சர் ராஜேந்திரன் கூறியுள்ளார். திருச்சி ரயில்வே கோட்டத்தின் திருவாரூர் மற்றும் கீழலூர் பிரிவுக்கு இடையே பொறியியல் பணிகள் நடைபெறுவதால் அந்த வழியாக இயங்கும் ரயில் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது.
தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி புறநகர் பகுதிகளான சுபாநகர், கிருஷ்ணா நகர் மற்றும் காந்தி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த சில மாதங்களாக வீடுகளின் பூட்டை உடைத்து நகை, பணம் கொள்ளையடித்தது, விலை உயர்ந்த பைக்குகளை திருடி சென்றது உள்ளிட்ட சம்பவம் தொடர்பாக புகாரின் பேரில் கோவில்பட்டி மேற்கு காவல் 6 மாவட்ட போலீசாருக்கு தண்ணி காட்டிய கொலையனை தனிப்படை கொத்தாக தூக்கினர். அண்ணா பல்கலைக்கழக பாலியல் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரனுக்கு எதிரான வழக்கில் வரும் 28ஆம் தேதி தீர்ப்பளிக்கப்படும் என சென்னை மகளிர் நீதிமன்றம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. 2025 IPL தொடரில் மோசமான செயல்திறனை கொண்டிருந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி புள்ளி பட்டியலில் முதல் முறையாக கடைசி இடம் பிடித்து மோசமான சாதனை படைத்தது. 2026 IPLல் தோனி விளையாடுவாரா என்ற கேள்வி எழும்பிய நிலையில் அவருக்குள் இன்னும் நெருப்பு இருக்கிறது என்று உத்தப்பா ஓப்பனாக பேசியுள்ளார். பாகிஸ்தானுக்கு எதிரான T20 தொடரிலிருந்து வங்காளதேச முன்னணி வீரரான முஸ்தாபிசுர் ரஹ்மான் விலகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை சீசனை வெற்றியோடு முடித்துள்ளது. நிறைய சீனியர்கள் வீரர்கள் இந்த சீசனில் சொதப்பி இருந்தாலும் சில இளம் வீரர்கள் நம்பிக்கை கீற்றாக கலக்கியுள்ளனர். தோனி சொன்ன பெர்ஃபெக்ட் வெற்றிக்கும் அவர்கள்தான் காரணமாக இருந்தனர். இவர்களையெல்லாம் அடுத்தடுத்த சீசன்களில் தவறவே விடக்கூடாது எனும் வகையில் இளம் சிங்கங்கள் சிறப்பாக ஆடியிருக்கின்றனர். 100% பாதுகாப்பு, 8.2% வரை வட்டி, பெண்களுக்கு ஏற்ற போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம் என்று தகவல் தெரிவித்துள்ளனர். சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 320 குறைந்து ஒரு சவரன் 71,600 ரூபாய்க்கும், ஒரு கிராம் 8,950 ரூபாய்க்கும் விற்பனையானது. பில்லூர் அணை திறக்கப்பட்டதால் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் கோவையில் வெள்ள பாதிப்புகளை சமாளிக்க மாவட்ட நிர்வாகம் தயார் நிலையில் இருப்பதாக மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் தெரிவித்துள்ளார். நீலகிரியில் கனமழை காரணமாக மரம் முறிந்து விழுந்து காவல் நிலையம் சேதமடைந்தது. விடாது பெய்யும் கனமழை காரணமாக நீலகிரியில் ஒருவர் பலியாகியுள்ள நிலையில் 43 இடங்களில் மரம் சரிந்து விழுந்துள்ளதாக மாவட்ட நிர்வாகம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு முன்கூட்டியே தொடங்கியது. அதைத் தொடர்ந்து தமிழகத்திலும் பல மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்து வருகிறது. கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களுக்கு 2 நாட்கள் அதிக கனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டு இருந்தது. கோவையில் பெய்து வரும் தொடர் கனமழையால் பில்லூர் அணை நிரம்பியது. அணையின் பாதுகாப்பு கருதி வினாடிக்கு 16,000 கன அடி உபரி நீர் வெளியேற்றப்படுவதால் பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு, கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இன்று இரவு நெல்லை, தென்காசி, குமரி உட்பட 15 மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. கோவையில் கொட்டும் மழை காரணமாக கால்வாயில் தலைக்குப்பர கார் கவிழ்ந்து விழுந்தது. கனமழை காரணமாக கொடைக்கானலில் படகு சவாரிக்கு தடை விதிக்கப்பட்டது. மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை மே 27ஆம் தேதி உருவாகக்கூடும். இதனால் தமிழ்நாட்டில் அடுத்த 7 தினங்களுக்கு கனமழை முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தது. மீண்டும் நாளைய செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.